நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. சரியா தாயா படி வச்சிருக்காங்க. ஆட்டோக்காரனுக்கு தெரியாத முகவரியா? இன்னைக்கு முத சவாரி யாருன்னு தெரியலையே. அப்பனே முருகா பேச்சு தாய். செக் இதுக்கெடுத்தாலும் பொண்டாட்டி பேர் தான் வருது. முத பேச்சு தாய பேரை மாற்ற சொல்லணும். ஆமாம். எக்ஸ்கியூஸ் மீ. யார் அது இங்கிலீஷில் கூப்பிடுறது? ஆ, இவனா? இவங்கிட்ட சிக்குனா முகவரியே இல்லாமல் ஆக்கிடுவான ஐயா. இன்னைக்கு வண்டி வராது, லீவு. எனக்கு வண்டியெல்லாம் வேண்டாம், இந்த அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்து சொல்லு. இப்போ தானையா அட்ரஸை பற்றி பாட்டு பாடணும், அதுக்குள்ளே வந்து அட்ரஸ் கேட்குறான். ஒருவேளை நம்ம பாடினதை கேட்டிருப்பானோ? கேட்டா என்ன? அட்ரஸை கொடுப்பா. என்னது கையெழுத்து கச்சா முச்சன்னு முறுக்கு புளிஞ்ச மாதிரி இருக்குது. சரி, அவன் சொன்ன மாதிரி பார்த்தாச்சு. ஏப்பா இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறதுக்கோ சீட்டை வாங்கி இவ்வளோ நேரம் பார்த்த? ஏப்பா பார்த்தா தானேப்பா சொல்ல முடியும். அப்போது நீ சீட்டை பார்த்துருக்க. யோ, படிச்சுட்டு தாயா சொல்கிறேன். படிச்சிருந்தா இந்நேரம் சொல்லியிருப்பியே, ஆனால் சொல்ல மாட்டேங்கிறியே. படித்தாதானையா சொல்ல முடியும். ஆனால் நீ படிச்சுட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே. ஆஹா, சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறான் ஐயா. தெரியலன்னா போய் வேற யாருக்கிட்டாவது கேளேன்ப்பா. இப்போ தானே பாட்டு பாடின அட்ரஸ் இல்லா தெருவும் ஆட்டோக்காரன் அறிவான்னு. ஆஹா, கேட்டுட்டு தான் ஏன் வந்திருக்கான். காலையிலேயே வந்து நம்மளை அறியிறான் ஐயா. பேச்சித்தாய் பேரை சொன்னதுக்கு இன்னைக்கு நமக்கு தண்டனையா? ஏப்பா படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன், தெரியலப்பா. படித்தா எப்படி தெரியாமல் போகும்? உனக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? ஆஹா, வசமாக சிக்கிட்டேன் ஐயா. படிக்க தெரிஞ்சதுனால தான் ஐயா சொல்கிறேன், தெரியலன்னு. அப்பா ஏயா திருப்பியும் அடிக்கிற? படிச்சுட்டு தெரியலன்னு சொல்கிறியா? போதையில் இருக்குன்னு பொய் சொல்கிறியா? என்னது பொய் சொல்கிறேனா? எப்பா அதுலேருந்து அதை படிச்சுட்டு தான்ப்பா சொல்கிறேன். இந்த அட்ரஸு இங்கே இல்லை. அம்மா ஏன் அறையிற? போன தடவை வந்தப்போ இந்த அட்ரஸ் இங்கே தான் இருந்தது, இப்போது நீ இல்லைன்ற. என்னது போன தடவை இந்த அட்ரஸ் இங்கே இருந்துச்சா? ஆஹா, இவன் போதைக்கு நம்மளை ஊறுகாயாக்குறான் ஐயா. இல்லாத அட்ரஸை இருக்குன்னு சொல்லி மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறான் ஐயா. இப்போ இருக்குன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு கேட்பான். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவான் ஐயா. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஞாபக மருதி நோய் இருக்கிறதுனால அட்ரஸை எழுதி வச்சுருக்கேன். உனக்கு அதை படித்து கூட சொல்ல முடியலையா? ஆஹா, அட்ரஸை படித்து காட்ட சொல்லியிருக்கான். உனக்கு படிக்க தெரியாதா? அம்மா யோ, ஏன் அதுக்கு அடிக்கிற? மப்பில் இருக்கிற என்னால் எப்படிடா படிக்க முடியும்? ஆஹா, இவன் மப்புக்கு நம்மளை மாங்காய் ஊறுகாய் ஆக்கிட்டானே ஐயா. அப்பா படித்து காட்டுறேன், கேட்டுக்கோ. அப்பா போதுமா? தேங்க்ஸ், அட்ரஸு ஞாபகம் வந்துருச்சு. சும்மாவா அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சு? நம்மளை சுழுக்கெடுத்து நாம தானையா ஞாபகம் வர வச்சோம். அரைஞ்சு அட்ரஸை படிக்க சொன்னியா? இது யாரோட அட்ரஸ்யா? என்னோட அட்ரஸ் தான். என்னது உன்னோட அட்ரஸா? ஆமாம், வரட்டுமா? ஆஹா, அவனோட அட்ரஸையே ஞாபகம் வச்சுக்க முடியாமல் நம்மளை அரைஞ்சு அட்ரஸை தெரிஞ்சிட்டு போகிறான் ஐயா. எல்லாமே புது டைப்பாக நம்மக்கிட்டேயே வந்து சிக்குது ஐயா. ஆஹா, லீவுன்னு ஒரு பேச்சுக்கு அவங்கிட்ட சொன்னோம், ஆனால் நிஜமாவே லீவு விட வச்சுட்டான் ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.